என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னாள். நமது மண்ணும் மக்களும் நாள்தோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே அலசுவோம், ஆராய்வோம், தெளிவும் முடிவும் மக்கள் முன்னாள். இது எல்லோரும் போற்றும் நிகழ்ச்சி மட்டுமல்ல, எல்லாவற்றையும் மாற்றும் எளிய மக்களின் புரட்சி. சொல்வதை தெளிந்து சொல்வோம், செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னாள். எனது அன்பு உறவுகளே, இன்றைய விவாதத்தில் நாம் தனியார் துறை வளர்ந்து வருவதும் அரசு துறை தேய்ந்து வருவதையும் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். தனியார் துறையிடம் இருக்கிற கட்டமைப்பு வலிமைமிக்க அரசாங்கத்திடம் இல்லையா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. தனியார் துறை வளர்ந்து வருவதால் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் உரிய வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. அதை பற்றி விவாதிப்பதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம். தனியார் துறைகளின் வளர்ச்சி. பாரத தேசம் விடுதலை பெற்றபோது இந்த நாட்டின் வளர்ச்சியை வென்றெடுக்க வேண்டி பல பொது அரசு நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் ஏற்படுத்தப்பட்டது. அதன் வளர்ச்சி நாளுக்கு நாள் பெருகியபடியே இருந்தது. அந்த வகையில்தான் திருச்சியில் இருக்கக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலை, பெல் தொழில் நிறுவனம், ஆவடி ஆயுத தொழிற்சாலை என்று ஏராளமான அரசு நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அதிகாரிகளும் ஊழியர்களும் மக்களுக்காக, நாட்டிற்காக என்று இயங்கினார்கள். அது மட்டுமல்ல, அரசு நிறுவனங்களில், தொழிற்சாலைகளில் வேலைவாய்ப்பில் இட ஒதுக்கீடு கடைபிடிக்கப்பட்டது. விகிதாச்சார முறைமை இருந்தது. ஊழல், முறைகேடு என்பது பெரிதாக நடக்க வாய்ப்பில்லாமல் இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக பொருளாதார இழப்பு ஏற்பட்டால் அரசுக்கு சொந்தமாவதைப் போல் லாபம் என்றாலும் அது நாட்டிற்கே சொந்தமென்றிருந்தது. ஆனால் அந்த நிலை இப்போது இல்லை. பெரிய அரசு நிறுவனங்கள் எல்லாம் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. தொலைபேசி துறையை பிரித்து தனியாருக்கு கொடுத்தது. இப்போது எண்ணற்ற தனியார் தொலைபேசி நிறுவனங்கள் ஆங்காங்கே முளைத்தபடியே இருக்கிறது. அதனால் அரசு வேலைவாய்ப்பு என்பது காணல் நீராகி போய்க் கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஊழியர்களை கொண்டு அதிக வேலைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த ஊழியர்களுக்கு 8 மணி நேர வேலை என்பது உத்தரவாதம் இல்லை. பணி நிரந்தரம், வேலைக்கான உத்தரவாதமும் இல்லை. தனியார் நிர்வாகம் எப்போது வேண்டுமானாலும் ஊழியர்களை வெளியேற்றலாம், கேட்பார் இல்லை. அரசு நிறுவனங்களை அழித்து நுழைந்திருக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் தொடங்கியிருக்கும் எந்த தொழிற்சாலையிலும் தொழிற்சங்கங்கள் கிடையாது. அவர்கள் உரிமைக்காக கோரிக்கை வைக்கவோ போராடவோ முடியாது. ஒப்பந்த ஊழியர்களாகவே அவர்கள் இருக்க வேண்டும். கூடவே இட ஒதுக்கீடு கொள்கையை இது சுத்தமாக துடைத்து எரிந்துவிடும் என்று சமூக ஆர்வலர்கள் எச்சரித்தபடியே இருக்கிறார்கள். புதிய புதிய அரசு நிறுவனங்கள் வளர வேண்டும். ஆனால் அப்படியான சூழ்நிலை இப்போது ஏதும் இல்லை. தனியார் நிறுவனங்களே பெருகியபடி இருக்கிறது. இதிலிருந்து மாற்றம் பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? விவாதிப்போம். அரங்கத்திற்கு வந்து நம்மிடையே மதிப்புமிக்க தங்களின் கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிற மதிப்புமிக்க பெருமக்கள், பெருமதிப்பிற்குரிய ஐயா சேக்கு தமிழரசன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர். மதிப்பிற்குரிய தோழர் லெலின் அவர்கள், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர். மதிப்பிற்குரிய தம்பி வேல்முருகன் அவர்கள், வழக்குரைஞர். பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா காஜா கனி அவர்கள், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், நமது நாட்டில் எல்லாமே எல்லா துறைகளும் தனியார் மயமாகி கொண்டிருக்குது. நீண்ட காலமாக நம்ம சமூக நீதி அடிப்படையில் போராடி இடஒதுக்கீடை பெற்றுக்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் இன்றைக்கி எல்லா துறைகளுமே தனியார் மயமாகி தனியார் துறையாக வரும்போது அங்கே உரிய வேலை வாய்ப்பு இருக்கா இடஒதுக்கீட்டு அடிப்படையில்? நமது சுதந்திர இந்தியா உருவான போது அரசியல் சட்ட சிற்பியும் தலைசிறந்த பொருளாதார மேதையுமான பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு கருத்து சொன்னார். இந்தியா எப்படிப்பட்ட பொருளாதார கொள்கையை பின்பற்ற வேண்டும்? கலப்பு பொருளாதார கொள்கை, மிக்சட் எக்கனாமி, அது என்ன என்று கேட்டால்
30% தனியார் வசம் இருக்கலாம், 30% அரசிடம் இருக்கலாம், மீதி 40% அரசும் தனியாரும் சேர்ந்த பொது நிறுவனங்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை நாம் பின்பற்றுவோமேயானால் எதிர்காலத்தில் பொருளும் வாய்ப்பும் தனியாரிடம் குவிவதும் பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கு மக்கள் வறுமையிலே வாடுவதும் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழல் உருவாகும். இல்லாவிட்டால் இன்றைக்கு 121 கோடி மக்களில் 75 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்களே, அந்த நிலைமையும் இன்றைய செய்தித்தாளிலே கூட இப்போது வளர்ந்து வந்திருக்கிற 2 தொழிலதிபர்கள், ஒருவர் அம்பானி 12,000 கோடியிலே வீடு, இன்னொருவர் மிட்டல் 6,000 கோடியிலே வீடு. 12,000 கோடியிலே ஒரு தனி மனிதனுக்கு வீடு, நமக்கு 6,000 கோடியிலே ஒரு தனி மனிதனுக்கு வீடு. ஆனால் இந்தியாவில இன்னமும் 30 கோடி மக்களுக்கு வீடு இல்லை. இல்ல நமக்கெல்லாம் தெருக்கோடியில வீடா இருக்கு. தெருக்கோடியில வீடு. ஆக இந்த சூழல் இருந்து கொண்டிருக்கிறது போது தனியார் துறையும் இருக்க வேண்டும், அரசு துறையும் இருக்க வேண்டும், இவைகளை விட பொது நிறுவனங்களும் அமைய வேண்டும். ஆக பொது நிறுவனங்களும் அரசு துறை என்கிற போது இந்த 30, 40, 70% அரசின் கைப்பிடி கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிற போதுதான் ஆரோக்கியமான போட்டியும் இருக்கும், அனைவருக்கும் தன்னிறைவும் கிடைக்கும். இப்போது ராஜமன்னார் ஆணையமும் சச்சார் ஆணையமும் சிறுபான்மை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று வலியுறுத்தி பரிந்துரைத்திருக்கிறது. இந்த பரிந்துரைகளை இதுவரையில அரசாங்கம் கடப்பிலே போட்டிருக்கிறது. 2004 பொது தேர்தலிலே காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி MCP மினிமம் காமன் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று ஒன்றை சொன்னார்கள். என்ன அது என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் துறையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். 2009 சொன்னார்கள். வேடிக்கை என்னன்னா 3வது முறையா இப்ப 2014 சொல்கிறார். 10 ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது இதையே கூட்டணி கட்சியான திமுகவும் இப்ப தேர்தல் அறிக்கையில தனித்து போட்டியிட்டாலும் சொல்கிறது. ஆக 15 ஆண்டு காலமாக யார் இவர்களை தனியார் துறையிலே இடஒதுக்கீடு மறுத்து தடுத்தது? வெளிநாட்டு வங்கிகளிலே நம்முடைய இந்திய நாட்டு முதலாளிகள் கருப்பு பணமாய் தேக்கி வைத்திருக்கிற பணம் எவ்வளவு? 80 லட்சம் கோடி. இதுவெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் ரூபாயினுடைய மதிப்பு எங்கே? ரூபாயினுடைய மதிப்பு 1947 ஆகஸ்ட் 16ஆம் தேதி 1 ரூபாய் ஒரு அமெரிக்க டாலர். 60 ஆண்டு கால சுதந்திரத்தில் 63 ரூபாய் கொடுத்தால்தான் அமெரிக்க டாலர். 60 ஆண்டு ஆயிருக்குல்ல, 60 ஆண்டு ஆயிருக்குல்ல, அதுக்கு 60 ரூபா கொடுத்தா தானே மதிப்பு இருக்கும். மிக்க நன்றி ஐயா. இப்போ ஐயா தமிழரசன் ஐயா சொல்கிறாங்க, ஒரு சமூக நீதிக்கே ஒரு சவாலாக இருக்குது தனியார் துறைகள் வளர்ந்து வருவது. இப்போ ஐயா சொல்கிற மாதிரி பல்நாட்டு உள்நாட்டு பெருமுதலாளிகள் நம்ம வங்கியிலே கோடிக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கோடி கடனை வாங்கி கொண்டு நமது விளைநிலங்களிலே ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை எடுத்துக்கொண்டு இப்போ அந்நிய நாடுகளில் தொழில் தொடங்குகிற அந்த தொழில் நிறுவனங்கள்லாம் குத்தகைக்கு தான் எடுக்குது, மொத்தமாக வாங்குறது இல்லை. ஒரு 90 ஆண்டு லீஸுங்கிற மாதிரி ஒத்திக்கை வாங்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, மொத்தமாகவே விலைக்கு வாங்கி கொள்வது, நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சி கொள்வது, மின்சாரம் தடையற்று பெற்றுக்கொள்வது. இங்கே மனித உழைப்பு மலிவாக இருக்கிறதுனால உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடியில் கொண்டு போகுது. இப்போ இந்த நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையுதுன்னா நாம் நம்பலாம். ஆனால் வெறும் சம்பளத்தை மட்டும் வாங்கி சாப்பிட்ற நாம் வெறும் கூலிக்கு வேலை செய்கிற நாம் பொருளாதார வளர்ச்சி என்ற அடிப்படையில் பேசி கொண்டிருக்கிறோம். இப்படி எல்லாமே தனியார் மயமாகி தனியார் துறைகள் வளர்ந்து வருகிற போது எப்படி இந்த நாட்டு இளைஞர்களுக்கு சமூக நீதி அடிப்படையில் ஒரு பிரதிநிதித்துவ அடிப்படையில் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது? நீங்கள் இதை எப்படி பார்க்க? அழகான முறையில் நீங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற சீர்கேடுகளை பட்டியலிட்டீர்கள். இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை ஒரு வரியில் சொல்லணும்னா, நாய் வாழை ஆட்டலாம், ஆனால் இங்கே வால் நாயை ஆட்டிக்கிட்டு இருக்குது. அவ்வாள் இவ்வாள் என எத்தனையோ வாள்கள் சேர்ந்து நாயை ஆட்டக்கூடிய சூழ்நிலை தான் நாம் பார்க்கின்றோம். ஐயா தமிழரசன் ஐயா செய்திகளை சொன்னாங்க. அம்பேத்கர் அவர்கள் எப்படிப்பட்ட பொருளாதாரம் என்பதற்கு வரைவிலக்கணத்தை சொன்னது மாதிரி விடுதலை என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கணம் சொன்னார். ஃப்ரீடம் இம்ப்ளைஸ் நாட் ஒன்லி எமான்சிபேஷன் ஃப்ரம் தி பொலிட்டிக்கல் பாண்டேஜ் பட் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்
abolition of caste barriers and destruction of religious intolerance and social inequities என்று சொன்னார். சுதந்திரம் என்பது அரசியல் ரீதியாக அடைகின்ற தலைநீக்கம், விடுதலை மட்டுமல்ல, இந்நாட்டினுடைய வளங்கள் இந்நாட்டு மக்களுக்கு சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகின்ற வாய்ப்பு. இந்த நாட்டில் என்ன வளம் இல்லை, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில் என்று பாடினார்கள். வயல் காட்டில் பாடுபட்டவனுடைய நிலைமை, புகழ் வெளிநாட்டில் உயரவில்லை. அவன் ஊருக்கெல்லாம் அரிசி சோறு கொடுத்தவனுக்கு வாய்க்கரிசி போட்டு அவனை கொள்கின்ற செய்தி தானே வெளிநாட்டுக்கு போனுச்சு. அதாவது சோற்றை கொடுத்தவன் வாயில் வாய்க்கரிசி போட்டோம் என்பது தானே நம்முடைய வரலாறு. அப்பொழுது இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்கள், தானியத்தை உருவாக்குபவனுக்கு சோறு இல்லை, துணியை உருவாக்குபவனுக்கு உடுத்துவதற்கு ஒழுங்கான துணி இல்லை, கட்டடங்களை கட்டுபவனுக்கு இருப்பதற்கு வீடு இல்லை என்ற வகையிலான அதிசயம் எப்படி நிகழ்ந்தது? இளைஞர்கள் விழித்து எழ வேண்டும். என்னுடைய வேலையை, என்னுடைய வேலை வாய்ப்பை, என்னுடைய கல்வியை கைப்பற்றுகிறவர் யார் என்று கேட்கக்கூடிய எழுச்சி இளைஞர்கள் மத்தியில் வரணும். அப்பொழுதுதான் அதற்கு ஒரு தீர்வு வர வேண்டும். ஐயா அழகாக குறிப்பிட்டார்கள், இந்நாட்டின் இயற்கை வளங்களை, இந்நாட்டின் வாய்ப்புகளை, தடையற்ற மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிறுவனங்கள் சமூக நீதி ஏற்றுக்கொண்டால்தான் அதை பெறுவதற்கு அருகதை இருக்கின்றன. இந்நாட்டின் மக்களை புறக்கணித்து விட்டு நான் வசதிகளை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்வது இன்னொரு வகையான கயமைத்தனம். இந்நாட்டின் இயற்கை வளங்களை இஷ்டம் போல் சுரண்டுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. அருகிலே இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு நாடுகள்ல அரபி தான் முதலாளியா இருப்பார், உழைப்பாளியா இவன் இருக்கலாம், அரபு தான் முதலாளி. அந்த மண்ணின் மைந்தனுக்கு தான் முதலிடம். நம்ம நாட்டில் மண்ணின் மைந்தனுக்கு தான் கடைசி இடம். ஒரு சம்பவம் பார்த்தேன், மஞ்ச பையை எடுத்துட்டு ஒரு ஆள் அரசு அலுவலகத்தில் போய் காரியம் முடிச்சுட்டு வந்தார்னா அவருக்கு ஒரு விருது கொடுக்கலாம். நீங்க மக்கள் முன்னால கூப்பிட்டு, ஒரு பாமரன் அரசு அலுவலகத்திற்கு போனார், ஒரே நாளில் வேலை முடிந்து விட்டதுன்னு சொன்னா அது உலகத்தின் 8வது அதிசயமா இருக்கு. இந்த சென்னை மாநகரத்தில் அண்ணாந்து பார்க்கின்ற கட்டடங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த நிறுவனங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா? எத்தனை பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் யாருக்குமே தகுதி இல்லையா? காமராஜர் கேட்டார, தாழ்த்தப்பட்டவன் கட்டி எந்த பாலம் இடிஞ்சு போச்சு, தாழ்த்தப்பட்டவன் ஊசி போட்டு எத்தனை பேர் செத்து போனான்னு கேட்டார. அப்போது நீங்கள் நவீன வர்ணாசிரமத்தை தனியார் மயம் என்ற பேரிலே, தாராளமயம் என்ற பேரிலே, உலக மயம் என்ற பேரிலே கொண்டு வருகிறீர்கள். இது ஆதிக்கத்தின் தனியார் மயம், ஆதிக்கத்தின் தாராளமயம், ஏகாதிபத்தியத்தினுடைய உலகமயம். இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. இல்லையே உணவில்லையே, கதி இல்லையே என்னும் எளிமை இனிமேல் இல்லை, எனவே முரசறைவாய் என்று பாரதிதாசன் சொன்னதான் நீங்க துவக்க பாடலா வச்சிருக்கீங்க. வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா? அது எதுதான் தனியார் மயம்? தனியார் மயத்தை வைத்துத்தான் வலியோர் எளியோரை வதை செய்கிறார்கள். அந்த வதை தொடரக்கூடாது, கதை முடிய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இளைஞர்கள் இதயத்தில் எழுதி கொண்டு இலட்சியத்தோடு களமிறங்க வேண்டிய ஒரு பணியாக இருக்கும். அருமை. தம்பி வேல்முருகன், நீங்கள் இப்போ தனியார் துறையில் பணிக்கு ஆள்களை எடுக்கும்போது ஒப்பந்த தொழிலாளர்களாக தான் எடுக்கிறாங்க, நிரந்தர பணியாளர்களாக எடுக்கிறதில்ல. அப்படி பணி நிரந்தரத்துக்காக போராடுகிறவர்களை உடனே பணி நீக்கம் செய்துட்டு, ஏன்னா இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறனால புதிதாக மறுபடி ஒப்பந்த தொழிலாளர்களை தான் எடுக்கிறாங்க. தொழிற்சங்கம் வைக்க அனுமதிப்பதில்லை. தொழிற்சங்கம் வைத்து உரிமைக்காக போராடுகிற தொழிலாளர்களையும் தொழிற்சங்க தலைவர்களையும் தாக்குறது, அவங்களை பணி நீக்கம் செய்கிறது, இப்படி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உழைக்கும் அடிமைகளாக வைத்திருக்கிற போக்கு தனியார் துறைகளில் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலாவது இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, சட்டங்கள் நமக்கு தெளிவாக இருக்குது, பொதுவாக இருக்குது. அது தனியார் நிறுவனங்களை வேறுபடுத்தி காட்டல, அரசு துறைகளை வேறுபடுத்தி காமிக்கல. சட்டங்கள் நமக்கு அடிப்படையில் ஒரு 4 சட்டங்கள் தான் அடிப்படையில் நமக்கு இந்த தொழிலாளர்கள் பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய சட்டங்கள். அது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், இஎஸ்ஐ அண்ட் இபிஎஃப் ரிலேட்டடு, தென் இந்த 3 அடிப்படை லாஸ் இருக்குங்க. இந்த சட்ட முறையானது தனியார் நிறுவனங்களுக்கு வேறுபாடு கிடையாது, நம்மளுடைய பொது நிறுவனங்களுக்கு வேறுபாடு கிடையாது. சட்டங்கள் பொதுவாக இருக்குது, அதை செயல்படுத்துற விதத்துல தான் இங்க பிரச்சனைகளே இருக்கு. சட்டங்களே தனியார் நிறுவனங்கள், தனியார் துறை ஏற்குதா?
அதை செயல்படுத்துதா, அதை ஏற்குதா, அதை ஒத்துக்கொள்ளுதா? அதுதான் இங்க இருக்கிற இல்ல, தனியார் நிறுவனங்கள் அதை சரியா செயல்படுத்துதல்ன்றது யதார்த்தமான உண்மை. ஆனா அதற்கு காரணம் என்ன? இங்க இருக்கக்கூடிய நீங்க நம்ம பேசிட்டு இருந்தப்ப சொன்னோம், தனியார் நிறுவனங்கள்ல யார் வேலை பார்க்கறாங்க? வெளியில இருந்து வந்திருக்கவங்கள வேலை பார்க்கறாங்க இல்லையே, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் தான் வேலை பார்க்கறாங்க. அவர்களுக்கான தேவைகளை மிகப்பெரிய அளவுல தனியார் நிறுவனங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது உண்மை. 1990க்கு அப்புறம் தான் இங்க தனியார் நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் ஏற்படுத்தப்பட்டது. இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள் வந்த பிறகுதான் இன்றைய தினம் வளர்ச்சியை நோக்கி இந்திய நாடு முன்னெடுத்து போயிட்டு இருக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. மக்கள் அங்க வந்து தனியார் நிறுவனங்கள் முதன்மையா ஒரு விஷயம் சொல்றாங்க, அது சார் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, அது எந்த அடிப்படையில் வந்து அங்க ஜாதி ரீதியான பிரிவினைகள் ஏற்படுத்துறான்னு என்னால் சொல்ல முடியல. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அவங்கள பார்த்து நான் கேட்கிறேன், அந்த அடிப்படையில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு தடுக்கப்பட்டதா இல்ல மறுக்கப்பட்டதான்ற கேள்வி இங்க இருக்க சொல்லணும். இல்ல நம்ம இந்த சிஸ்டத்துல வந்து சில குறைபாடுகள் இருக்கலாம், அதுக்காக ஒட்டுமொத்தமா இந்த தனியார் வளர்ச்சியோ இல்ல தனியார் நிறுவனங்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டுல வந்து இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய முன்னேற்றம் இருந்திருக்காது. அதனால நிச்சயமா தனியாருடைய பங்களிப்பு அத்தியாவசியம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அமைப்புல நம்ம சரியா வாழ்றோம்னா அதற்கு மிக முக்கிய காரணமா இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றமா இருந்தாலும் சரி, உயர் நீதிமன்றமா ஆனாலும் சரி, இன்றைக்கு இந்த சமூக அமைப்பு மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறதுக்குடைய காரணமே வந்து நம்முடைய நீதிமன்றங்கள் தான். அதனால அதன் முன்னாடி இந்த பிரச்சனை கொண்டு போகப்பட்டால் நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல முடிவு காணணும். அதற்கான முயற்சியை வந்து அரசாங்கங்கள் எடுக்கல, அரசியல்வாதிகள் எடுக்கலன்றதான் யதார்த்தமான உண்மை. அதனால நம்ம தனியாருடைய பங்களிப்பு வந்து இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. தம்பி லெனின், நீங்க வேல்முருகன் சொல்றாங்க தனியார் துறையால நம்ம ஒரு பெரிய வளர்ச்சியை தொற்றுக்கோன்னு, அதை நீங்க ஏற்கிறீங்களான்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட. பிறகு நீங்க இங்கே கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இந்த அரசு சொல்றது எல்லாமே பன்னாட்டு பெரும் முதலாளிகள் உள்நாட்டு பெரும் முதலாளிகளுக்கானதாக தான் இருக்குது. இப்போ நாற்சக்கர சாலை கூட பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களை எடுத்து செல்வதற்காக பயன்படுத்திய ஒழிய ஏழை எளிய மக்கள் வந்து மாட்டு வண்டியில் காய்கறி ஏற்றி போகிறதுக்கு அது பயன்படுற மாதிரி இல்லை. ரெண்டாவது, தடையற்ற மின்சாரம், எவ்வளோ வேண்டுமானாலும் தண்ணீர் பெற்றுக்கொள்வது, அவனுக்கு ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, உற்பத்தி வரி இதெல்லாம் இல்லாத நிலை. ஆனால் நான் ஒரு ஏழை, ஒரு குடிசைக்குள்ள ஒரு மட்டை ஊறுகாயை மடித்து செய்கிறது கூட எனக்கு உற்பத்தி வரி, ஏற்றுமதி வரி எல்லா வரியும் இருக்குது. இப்போ இவ்வளவு சலுகைகளை கொடுத்து இந்த பெரும் முதலாளிகளை கொண்டு வந்து தொழில் தொடங்க வேண்டியது இருக்குது. இதை இப்போ தம்பி சொல்கிறாரு, இந்த அலை தொடர்பு நம்ம வச்சு பேசுகிறதெல்லாம் பெரிய வளர்ச்சிங்கிறாரு. ஆனால் 40 கோடி மக்கள் ஒருவேளை சோத்து கூட வழி இல்லாமல் இந்த நாட்டில் பட்டினி கிடக்கிறான்றாங்க. இதில் எது வளர்ச்சி எது வீழ்ச்சி என்பதே குழப்பமாக இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வளர்ச்சின்னு இவங்க முன்வைக்கிறதே எதுன்றது தான் இப்போ நம்ம கேள்வி கேட்குறது. எப்படி வந்து இவ்வளோ செல்ஃபோன் வந்துருச்சு, இவ்வளோ டவர் வந்துருச்சுன்னு சொல்கிறாரோ, அதற்கு நேர் எதிராக இன்னொரு உண்மை இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி 40 கோடி பேர் சோறு இல்லாமல் இருக்கிறாங்கன்றது ஒன்று. அதை தாண்டி இந்தியாவில் 60% மக்கள் கழிப்பிடம் இல்லாமல் இருக்கிறாங்க. செல்போனை கொண்டு மக்களுக்கான அந்த அடிப்படை கட்டமைப்பு, மக்களுக்கான கழிவறை, சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர், பாதுகாப்பான சுற்றுச்சூழல், வாழ்விடம், அவனுக்கான வேலை வாய்ப்பு, இப்படி மக்களுக்கான அடிப்படையா இல்லாம இது பெரும் முதலாளிகளுக்கானதா இருக்கு. நிச்சயமா அப்படியே இதெல்லாம் நாங்க மக்களுக்கு செய்யறோம்னு அவங்க சொன்னா கூட அதுவும் தனியார் மூலமா தான் செய்வோன்றாங்க. இப்ப கூட நம்ம சாலையை பத்தி சொன்னோம், தங்க நாற்கரை சாலை பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசினாங்க. என்ன பெரிய சாதனை? நீங்க இங்க இருந்து கன்னியாகுமரி போறதுக்குள்ள 2000 ரூபாய் டோல் பிளாஸால கட்டணும். தனியார்கிட்ட கொடுத்து இந்த ரோட போட்டுக்கோ, நீ எவ்வளவு வேணாலும் வசூல் பண்ணிக்கோன்றான். இது அரசாங்கம் போட்டுச்சா? யாரு போட்டது? இல்ல, அதுல இன்னொரு ஒவ்வொரு குடிமகனும் நம்ம சாலை வரி கட்டுறோம். நிச்சயமா. அது போக வாகனங்கள், இப்ப 4 சக்கர வாகனம் வாங்கினா அது ஆன் ரோடு 21 lakhsங்கிறான். ஆமா, 21 லட்சம் நீ சாலையில வர்றதுக்கு கூட 1 லட்சத்தை இதை கட்டிட்டு சாலை வரி கட்டிட்டு தான் எடுக்கிறோம். ஆனாலும் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்டுறோம். அதான் இப்ப அந்த மாதிரி சாலை போடுவதாக இருந்தா தனியார்கிட்ட கொடுத்துருவோம், நீங்களே காசு கட்டி நீங்களே ரோட்டுக்கு போங்க. நீங்க சொன்ன மாதிரி தனியா வரியை நாங்க வந்து முன்கூட்டியே வாங்கிடுவோம். தண்ணி கொடுக்கணுமா? தண்ணி கொடுக்கறதுக்கு எங்களால் முடியாது. டுவாடுன்னு ஒரு போட ஆரம்பிப்போம். நாங்கள் உலக வங்கியிலேருந்து கடன் வாங்குவோம். உலக வங்கி கடன் வாங்கின உடனே உலக வங்கி சொல்லுவான், நீ கடன் வாங்குறியா, எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கணுன்னு, எப்படி காசை கொடுக்க போறேன்னு கேட்பான். நம்மால் அப்போ தான் யோசிப்பார், சரி நான் உனக்கு வழி சொல்கிறேன், இவ்வளவு தண்ணி கொடுத்தா இவ்வளோ காசு வாங்கு, இவ்வளவு கொடுத்தா இவ்வளோத்தை கலெக்ட் பண்ணு, ஜனங்க கிட்ட நீ தண்ணியை இலவசமாக கொடுக்காத, ரோடை சாதாரணமாக கொடுத்துறாதன்னு சொல்லி முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுவது தான் இந்த தனியார் மையத்தினுடைய விளைவு.
இது ஒண்ணு. இன்னொன்னு, இடஒதுக்கீடு சம்பந்தமா பேசுறோம். நம்ம சொன்ன மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்குது. இந்த தனியார் துறை ஏதோ வந்து நம்மளுக்கெல்லாம் வேலை கொடுக்கணுன்ற ஒரு பெருந்தன்மையோடு இங்க எந்த துறையும் வரதில்லை. லாபம் சம்பாதிக்கணுன்ற ஒரே நோக்கத்திற்காக தான் இந்த நிறுவனங்கள் எல்லாமே வருது. ஆனா வரும்போது அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதுக்கு பேரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். யாருக்கு என்ன புரிஞ்சதுன்னு தெரியல. நம்மளுக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே புரியல. அந்த அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அவங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். என்ன சொல்றாங்க, 24 மணி நேரமும் கரண்ட் கொடுக்குறோம். 5 நிமிஷம் கரண்ட் ஆனா அதுல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதுல எவ்வளவு உங்களுக்கு நஷ்டம் வருதோ அதையும் நாங்களும் கொடுத்துருவோம். நீங்க பதிவு பண்ணா அதாவது இடத்தை வாங்குறோம், பதிவு பண்ண போறோம். நம்மெல்லாம் போனா 600 சதுரடி வாங்கினா கூட அவ்வளோ காசு வாங்கி பதிவு பண்றோம். ஆனா பெரிய பெரிய முதலாளி நிலம் வாங்கினா பதிவு பண்றது காசு கிடையாது, வேட்டு கிடையவே கிடையாது. நீங்க போய் ஒரு டிவியோ ஃப்ரிட்ஜோ நான் போய் வாங்கணும், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கினா எனக்கு வேல்யூ ஆடட் டாக்ஸ்னு ஒரு டாக்ஸை போடுறா. ஆனா தனியார் முதலாளிக்கு வேட்டு கிடையாது. இதுதான் தனியார் துறையிலிருந்து வர விஷயம். ஆனா இந்த தனியார் துறை இவ்வளவுத்தையும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கிட்டு இந்த மக்களுக்காக ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றாங்க. ஏற்கனவே ஆதிக்க சாதிகள் இடஒதுக்கீட்டை தராமல் மறுப்பதற்கு என்னெல்லாம் காரணம் சொல்லிச்சோ, என்னெல்லாம் முன்னுதாரணம் சொல்லிச்சோ அதுதான் தனியார் துறை சொல்லுது. என்ன சொல்லுது, உனக்கு தகுதி இருந்தால் வேலை, எல்லாரும் சமம். இந்த சமூகம் ஏற்கனவே மேடும் பள்ளமுமா ஏறி இறங்கி போய் கிடக்குதே, இந்த மேட்டை சரிசமமாக மாற்றுவதற்காகத்தான், இந்த மேடு பள்ளத்தை சரிசமமாக மாற்றுவதற்காக இடஒதுக்கீடு என்ற ஒரு விஷயம் வந்தது. இந்த மேடு பள்ளத்தை நான் கவனிக்கவே மாட்டேன், ஆனா நான் வந்து எல்லாரும் சமன்னு பேசுவேன்னா இது ஒரு பெரிய மீனையும் ஒரு சின்ன மீனையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இது. அப்ப இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அரசு ரொம்ப ஸ்திரத்தன்மையோடு இருக்கணும். ஐயா சொன்னார் அரசு செய்ய வேண்டும், அரசு செய்ய வேண்டும். அரசு ஏன் செய்யாது? அரசு இப்ப இருக்கிற பிரதமராக இருந்தாலும் சரி, முன்னாள் பிரதமராக இருந்தாலும் சரி, எல்லாரும் பிரச்சாரத்துக்கு யாருக்கிட்ட இருந்து ஃப்ளைட் வாங்கிட்டு போறாங்க? எந்த தனியார்கிட்ட இருந்து ஹெலிகாப்டர் வாங்கிட்டு போறாங்க? அதானி கொடுக்குறார் நரேந்திர மோடிக்கு ஃப்ளைட்டு, இன்னொருத்தர் கொடுக்குறார் ராகுல் காந்திக்கு ஃப்ளைட்டு. இவங்கெல்லாம் யாருக்கு சேவகம் செய்வாங்க? நம்மளால ஃப்ளைட்டு கொடுக்க முடியாது, ஓட்டு தான் போட முடியும். நான் ஓட்டு போடுறேன், அவர் ஃப்ளைட்டு கொடுக்குறாரு, ஃப்ளைட்டு கொடுக்குறவருக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன், ஓட்டு போட்டவனுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். அப்ப இதை மாற்றுவதற்கு அரசு ஸ்திரத்தன்மையா இருக்கணும். புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா வேலை வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றான். ஐயா சொன்னார் நிறைய வேலை கொடுக்குறாங்கன்னு, எல்லாம் போட்டி போட்டு நிற்கிறாங்க அப்படின்னு. நான் கேட்குறேன், ஏற்கனவே முதலாளித்துவத்தினுடைய ஒரு பார்வை என்னன்னா தொழிலாளியை குவியலா குவிச்சு வச்சிருக்கோம். அதுதான் மார்க்ஸ் சொன்னார், லேபர் ரிசர்வ் ஆர்மின்னார். எல்லாத்தையும் குவிச்சு வச்சிருப்பான், நம்ம எல்லாம் முட்டி அடிச்சுட்டு போய் நிற்கணும். அவன் சொல்லுவான் 8000 ரூபாய் தான் சம்பளம், 5000 ரூபாய் தான் சம்பளம். 100 பேர் நிற்கிற இடத்துல எனக்கு வேலை கிடைச்சா போதுன்னு நான் போய் உள்ளே போகிறேன். உள்ள 5000 ரூபாய்க்கு போகும்போது பிரச்சனை இருக்குது, நான் பிரச்சனையை சந்திக்கிறேன், நான் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது உன்னை உடனே வெளில அனுப்புகிறேன், உன் வேலைக்கு வரதுக்கு இதை விட 500 ரூபா குறைச்சி கொடுத்தா கூட வரதுக்கு வெளியில் இருக்கிற ஆள். அந்த லேபர் ரிசர்வ் ஆர்மியை முதலாளித்துவம் பயன்படுத்தும், அதை உருவாக்கும். அதை மாற்றுவதற்கான சக்தியாகத்தான் இளைஞர் பட்டாளம் இருக்கணும். ஏன்னா இளைஞர் பட்டாளம் தான் அந்த லேபர் ரிசர்வ் ஆர்மி. அதை மாற்றுவதற்கான சக்தியாக இளைஞர் பட்டாளம் முன்வர வேண்டும். அதற்கு நம்முடைய தமிழ் சமூக மக்கள், இந்திய சமூகத்தில் இருக்கிற மக்கள் வெறும் பார்வையாளர்களாக இல்லாமல் பங்களிப்பு செலுத்த வேண்டும்ன்றதுதான் தேவை. மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஐயா, இப்போ தம்பி வேல்முருகன் சொல்கிறார்ல, தனியார் துறைகளால் நம்ம நாடு வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போயிருக்குது, மிக வளர்ச்சியை தொற்றுருக்குதுன்னு, அதை நீங்கள் ஏற்கிறீங்களா? ஒரு ஜனநாயக நாட்டில் தனியார் துறை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட முடியாது. அது சொல்லலை, அப்படி ஒரேடியா தனியார் துறையை ஒழித்து விடவும் முடியாது. அது ஜனநாயக நாட்டில் முடியாத ஒரு இயல்பு இல்லை. அதுக்காக ஆனால் ஒரு அரசினுடைய முக்கிய இன்றியமையாத நடவடிக்கைகள் இருக்கு. ஒவ்வொரு குடிமகனுக்கும் கல்வி தருவது, மருத்துவம் தருவது, வேலை வாய்ப்பு தருவது, அடிப்படை அன்றாடம் அவன் உயிர் வாழ்வதற்கு தேவையான நீர், குடிநீர் தருவது, இப்போ மிக அத்தியாவசியமாயிட்ட மின்சாரம் தருவது. இப்ப இது எல்லாமே தனியார் இருக்கு. இது எல்லாமே இப்ப தனியார்கிட்ட இருக்கு. இன்னைக்கு எல்லாமே தனியார் மயமா, தனியார் துறைகிட்ட போயிட்டு ஜனநாயகமே இன்றைக்கு கேள்விக்குறியாகிற அளவுக்கு மக்களின் நம்பிக்கையின்மையை இழந்து கொண்டிருக்கிற, கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்பிக்கையின்மையை அதிகரித்து கொண்டிருக்கிற அந்த சூழலை வளர்க்கிற அளவிற்கு இந்த தனியார் மயம் ஒரு அச்சுறுத்தலை, ஆபத்தை. சில்லறை வணிகத்தில் கூடவா அமெரிக்காக்காரன் வரணும்? காய்கறி விற்கிறதுக்கா? தெருவில் கடை விரிப்பதுக்குமா? அதை கூட இன்றைக்கு சட்டம் போட்டு நாம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கிறோம் என்றால்
ஏதோ நீங்கள் பிளேனு கொண்டு வந்தீங்க வெளிநாட்டிலிருந்து, அதுக்காக வந்து தனியார் நிறுவனத்தோட போனீங்க, அது ஒரு டெக்னிக்கலாக கூட கருதலாம். ஆக இதையெல்லாம் ஒரு ஒரு பரந்த நோக்கோடு, நீண்ட நோக்கோடு, ஒரு விரிந்த கண்ணோடு இதை தனியார் மயமாக்கி தாரை வார்த்து நாட்டை, வருங்கால இந்தியாவை, வருங்கால இளைஞர் இந்தியாவை நாம் போய் திக்கு தெரியாத காட்டில் அனுப்புறதை விட தனியார் மயத்தை கட்டுப்படுத்தி அந்த தனியார் மயம் அனைவருக்கும் பயனுள்ளதாக, சமூக நீதியை பின்பற்றக்கூடியதாக, ஒரு 30%, 20% மட்டுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அத்தியாவசியமான பொருட்கள் எதிலும் தனியார் மயம் கிடையாது என்கிற அந்த கட்டுப்பாடோட ஒரு கல்வியா கிடையாது, மருத்துவம் கிடையாது, மருத்துவமா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நோக்கோடு நாம் செய்தால் ஒழிய பெரும் ஆபத்தை எதிர்காலத்தில் நாம் சந்திக்க வேண்டியது. ஆகவே தனியார் மயம் என்பது தடுக்கப்பட வேண்டிய, அதனுடைய வளர்ச்சி தடுக்கப்பட வேண்டியது.